இவ்விதமாக சீரை பெற்ற சொன்ன. சீர்ச்சை பெற்றதுன்னா என்னதுமா? கடவுள் எனக்கு துணையா இருக்கிறார், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் அக்கௌண்ட் ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் பிசினஸ் ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் பிள்ளைகள் ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, என் வீட்டுக்குள்ள சத்துரு உட்புகுதல் கிடையாது, என் தெருவுக்குள்ளேயே கூக்குரல் சத்தம் இல்லை அப்படின்னு சொல்லணும். உங்க தெருவுல ஒருத்தன் சாவ மாட்டான் அவ்வளவு சீக்கிரம். ஏன்? ஆபிரகாமோடு இணைக்கப்பட்ட லோத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டானுச்சான். கைதிட்டு ஆண்டவருக்கு. எலியாவோடு இணைக்கப்பட்ட எலிசாவுக்கு மேலேயும் அபிஷேகம் வந்துச்சான். கைதிட்டு ஆண்டவருக்கு. 2 மடங்கு ஆசீர்வாதம் அபிஷேகம் வந்துச்சான். அப்ப நம்மளோட இணைக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு புதுவிதமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் எங்க வீட்டு யாரும் வந்தா சாப்பிடு, உங்ககிட்ட இருக்கிற உணவை 2-3 பேருக்கு பங்கிட்டு சாப்பிடு. அதுக்குதான் அழைச்சிருக்கிறார். ஒளிய வச்சுக்க கூடாது. இது என் பங்கு, இது உன் பங்குன்னு ஒளிய வச்சுக்க கூடாது. சொல்லுங்க, பங்கிட்டு சொல்லுங்க. கேட்கிறேன், உங்ககிட்ட வஸ்திரத்தை கேட்டா என்ன கொடுங்க. இதெல்லாம் எங்கங்க இருக்குதுன்னா இந்த ராஜ்ய வாழ்க்கை. சும்மா உலக வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். உலக வாழ்க்கையில நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம். உலக வாழ்க்கையில் நீங்க எப்படி வேணாலும் இருந்து வாழ்ந்துட்டு போகலாம். ஆனா இந்த ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கைக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. அது கிறிஸ்துவின் உபதேசம், அது பவுலுடைய அப்போஸ்தல நடவடிக்கைகள். சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், என்னால தாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் சந்தோஷமா என்ன வாழ கற்றுக்கொண்டேன் என்று. அல்லேலூயா. உங்க நல்ல வாழ்க்கையை, செழிப்புள்ள வாழ்க்கையை நீங்க வாழணும். அதுக்கு என்ன பிரதேசம்?